விநாயகருக்குரிய மிக முக்கியமான விரதமாக சொல்லக்கூடியது சதுர்த்தி விரதமாகுங்க. வளர்பிறை மற்றும் தேய்பிறை என 2 சதுர்த்திகள்லையுமே நம்ம விரதம் இருந்து வழிபடலாம். அப்படின்னாலும் கூட தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியே ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது. இந்த சதுர்த்தி நாளில் நம்ம விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அந்த வகையில் இன்று வந்திருக்கக்கூடிய சங்கடகார சதுர்த்தி நாளில் சுமங்கலி பெண்கள் தாலி சரடு மாற்றுவதற்கு ஏற்ற நேரம் என்ன? சங்கடகார சதுர்த்தி விரதம் எப்படி தோன்றியது? இந்த விரதம் தோன்ற காரணமாக இருந்தவர் யார்? இந்த விரதத்தை நம்ம கடைபிடிப்பதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன நஷ்டங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு விநாயகர் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. மாசி மாதத்தில் சக்தி சிவனோடு ஐக்கியமாவதால் இந்த மாதம் மங்களகரமான விஷயங்களை நம்ம செய்வதற்கு ஏற்ற மாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலுமே சிவனும் சக்தியும் இணைந்து முழுமை பெறுவதனால உங்களுடைய கணவருடைய நலனுக்காக நீங்கள் மாசி மாதத்தில் தாலி கயிறை, அதாவது புதிய தாலி கயிறை மாற்றிக்கொள்ளலாங்க. அதனால தான் இந்த மாசி மாதத்தை மாங்கல்ய மாதம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. அகிலத்துக்கே தாயாக இருக்கக்கூடிய பார்வதி தேவியே அவருடைய மகனான விநாயகருக்காக சதுர்த்தி விரதம் இருந்து தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. விநாயகருக்கு கணபதி என்ற திருநாமமும் இருக்குது. இதற்கு கணங்களின் அதிபதி என்று பொருளாகுமாங்க. மேலுமே ஜோதிட சாஸ்திரப்படி 27 நட்சத்திரங்களையும் 3 விதமான கணங்களாக பிரித்து அதனுடைய அடிப்படையில் தான் திருமண பொருத்தமானது பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே இதற்கு கண பொருத்தம் என்று பெயராகுமாங்க. இந்த கண பொருத்தம் சரியாக இருந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையானது இருக்குங்க. இல்லற வாழ்க்கையானது சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் திருமணத்தில் தடை இருக்கக்கூடியவங்க, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கு கணபதியை வழிபட்டோம் அப்படின்னா அவருடைய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க, பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமையான வாழ்க்கையானது உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமணமான பெண்கள் மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து வழிபட்டாங்க அப்படின்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியமானது கிடைக்குங்க. மாசி சங்கடகார சதுர்த்தியான இன்று மாலை 4:30 மணி முதல் 5:30 மணிக்குள்ளான நேரத்தில் பெண்கள் புதிய தாலி சரடை மாற்றிக்கொண்டு விநாயகர் பெருமானை வழிபட்டாங்கன்னா திருமண வாழ்க்கையானது நன்றாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. தீர்க்க சுமங்கலியாக வாழ விநாயகர் பெருமான் அருள் செய்வார் அப்படின்னு சொல்லப்படுது. மாசி கயிறு பாசிப்படியும் என்ற பழமொழிக்கு ஏற்றபடி மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தி நாளில் மாலை நேரத்தில் தாலியில் இருக்கக்கூடிய மஞ்சள் கயிறை மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா தீர்க்க சுமங்கலியாக வாழக்கூடிய பாக்கியமானது கிடைக்குங்க. முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமான் ரொம்பவே எளிமையான கடவுள் ஆவார். அப்படிங்கிறதுனால அவருக்காக நம்முடைய உடலை வருத்தி கடுமையான விரதமெல்லாம் இருக்க வேண்டிய கட்டாயமெல்லாம் கிடையாதுங்க. அதே போல் அன்றைய நாளில் சர்க்கரை அகவல் மட்டும் கூட படைத்து அருகம்புல் வைத்து நம்ம வழிபட்டாலே போதுங்க. விநாயகர் பெருமான் மனம் குளிர்ந்து நம்ம வேண்டுகின்ற வரங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னும் சொல்லப்படுது. மாசி மாதத்தை கும்ப மாதம் அப்படின்னு அழைக்கிறாங்க. கும்பத்தில் சூரியன் வரக்கூடிய மாதமே மாசி மாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதமாகவும் இந்த மாசி மாதமானது சொல்லப்படுது. மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தி ரொம்பவே விசேஷமானதாகுங்க. மேலுமே சந்திரன் விநாயகரை நோக்கி தவம் இருந்து அவருடைய அருளை பெற்ற நாள் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரனுக்கும் விநாயகருக்கு தரிசனம் தந்த நாள் இந்த மாசி மாதம் தேய்பிறை முடிந்து 4வது நாள் ஆகுங்க.
இதைத்தான் நம்ம சங்கடகார சதுர்த்தி நாளாக கொண்டாடிட்டு வரோம். தேய்பிறை சதுர்த்தியில் சந்திரன் உதயமாகும் போது சதுர்த்தி இருப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. அங்காரகனான செவ்வாய் விநாயகரை பூஜை செய்ததன் மூலமாகத்தான் நவகிரக நாயகரின் ஒருவர் என்ற பதவியை பெற்றதாக சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே சந்திரன் சதுர்த்தியில் விரதம் இருந்து சங்கடங்கள் நீங்கியதாலேயே இந்த விரதம் சங்கடகார சதுர்த்தி விரதம் அப்படின்னும் அழைக்கப்படுது. அந்த வகையில் இன்று வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தி அபூர்வ சக்தி வாய்ந்ததாகுங்க. மாசி சங்கடகார சதுர்த்தியில் மாலை நேரத்தில் விநாயகரை தரிசனம் செஞ்சு ஸ்ரீ கணபதி பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளானது நடக்குங்க. அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாய் பலம் குறைவாக இருக்கக்கூடியவங்க கட்டாயமாக சங்கடகார சதுர்த்தி வழிபாட்டை செய்வது ரொம்பவே அவசியமானதாகுங்க. உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய இந்த மாசி சங்கடகார சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு குளித்து விட்டு விநாயகரை வழிபட்டு உங்களுடைய விரதத்தை இன்றைய நாளில் நீங்கள் தொடங்க வேணுங்க. முடியாதவங்க ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம். மாலை நேரத்தில் மீண்டும் நீங்கள் குளித்து விட்டு விநாயகர் வழிபாடு நீங்கள் செய்ய வேணும். வீட்டில் விநாயகர் படக்கூடியவங்க ஏற்கனவே வீட்டில் விநாயகர் விக்கிரகமோ படமோ இருந்துச்சுன்னா அதற்கு நீங்கள் பூஜைகள் செஞ்சு வழிபட வேணுங்க. இருந்தாலும் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு பூஜை செய்வது, அதற்கு பின்னாடி படம் இல்லைன்னா விக்கிரகத்திற்கு பூஜை செய்ய வேணுங்க. அதே போல் விநாயகருக்கு உரிய அஷ்டோத்திரங்களை நீங்கள் படிக்க வேணுங்க. விநாயகர் அகவல் போன்ற தமிழ் பாடல்களை நீங்கள் பாடியும் விநாயகர் பெருமானை இன்றைய நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகும். அதே போல் விநாயகருடைய திருநாமங்களை சொல்லி அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபட வேணுங்க. விநாயகருக்கு எளிமையான நெய்வேத்தியங்களே ரொம்பவே பிடிக்குமாங்க. அதனால் தானியாக பிரசாதங்கள் செய்ய நேரம் இல்லாதவங்க பொரி, கடலை, வெல்லம் போன்றவற்றை வைத்து கூட நீங்கள் வழிபடலாங்க. முடிந்தவங்க மோதகம் செய்து வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. அதே போல் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடியவங்க விநாயகருக்கு செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனையை தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. மேலுமே விநாயகருக்கும் சந்திரனுக்கும் செய்யக்கூடிய தீபாராதனைகளை தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து விடுங்க. தொடர்ந்து 9 சங்கடகார சதுர்த்தி நாளில் விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகர் பெருமானை வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா சகல விதமான துன்பங்களும் விலகிவிடும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குது. வளர்ப்பிறை, தேய்பிறை என மாதத்திற்கு 2 முறை சதுர்த்தியானது வருதுங்க. இதில் தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகார சதுர்த்தி அப்படின்னும் அழைக்கப்படுது. வளர்ப்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியை விட தேய்பிறை சங்கடகார சதுர்த்தி நாளில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை வழிபடுவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. சங்கடங்கள் என்றால் துன்பம், ஹர என்றால் அறுப்பது, எப்படிப்பட்ட துன்பத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சதுர்த்தி விரதம் என்பதனாலேயே இதை சங்கடகார சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விரதத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடைப்பிடிச்சிட்டு வராங்க. உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், தடைகள், மனக்குழப்பங்கள், நஷ்டங்கள் போன்றவற்றில் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த சங்கடகார சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு விநாயகர் சாப மோச்சனம் அளித்ததுனால தோன்றிய விரதம் என்பதனால ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனின் நுழை பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபட நினைக்கக்கூடியவங்க இந்த சங்கடகார சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அதே போல் சனி தோஷத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடியவங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கலாங்க. சனியினுடைய வேகமானது குறையுங்க, தாக்கமானது குறையுங்க. 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனி போன்ற பிடியில் இருந்து இருக்கக்கூடியவங்க விநாயகருடைய அருள் கிடைத்துச்சுன்னா அவங்களுக்கு விடுதலையானது கிடைக்குமாங்க. சனி தோஷம் உட்பட கிரக தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க மாசி சங்கடகார சதுர்த்தி நாளில் விநாயகரை 11 முறை சுற்றி வந்து தோப்பு கரணம் போட்டு ஆணை முகனை வழிபட்டீங்க அப்படின்னா கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் விநாயகருக்கு எள்ளுருண்டை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டோம்னா சனி பகவானுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியுங்க. வீட்டில் செல்வம் பெருகுங்க, செய்யும் தொழில் விருத்தி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க. செய்யக்கூடிய காரியம் அனைத்துமே வெற்றியில் தாங்க
போய் முடியும். உங்களுக்கு ஞானமானது அதிகரிக்கும். முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் மற்றும் திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையாகுங்க. இந்த 2 கிழமைகள் நிறைந்த மாசி மாதத்தில் விநாயக பெருமானுக்கு உரிய வெள்ளிக்கிழமையில் சங்கடகார சதுர்த்தி வந்திருப்பதனால இந்த நாள் ரொம்பவே விசேஷமான நாளாக சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.